பள்ளியில் தன்னுடன் படித்த காதலனை ஏமாற்றிய பெண். அதேபோல கல்லூரியில் 3 வருஷம் கூட படிச்ச காதலனை ஏமாத்திட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது 1 வருஷம் கூட ஒர்க் பண்ணுற பையனை லவ் பண்ணிட்டு அவனையும் ஏமாற்றிட்டு பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணி அங்கே ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு விவாகரத்தும் வாங்கிடுறாங்க. இந்த பெண்ணோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்னு முழு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இந்த பொண்ணுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சினி. இவங்க ஈரோடு பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பெண்ணு. பள்ளிக்கூடம் படிக்கும்போதே கூட படித்த ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1 வருஷமாக அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இருந்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து வேறு பகுதிக்கு ஹாஸ்டலில் தங்கி கல்லூரியில் படிக்கிறதுக்காக வேறு பக்கம் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்த பையனோட கான்டாக்ட் எல்லாமே கட் பண்ணிடுறாங்க. அவனை அதோடையே அத்து விட்டுறாங்க. கல்லூரியில் படிக்கும்போது அங்கே வந்து கூட படிக்கிற பையனோட அவனோட இந்த பொண்ணை பார்த்து அவனுக்கு வந்து விருப்பப்பட்டு அவனும் கூடமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. கல்லூரியில் ஒரு 3 வருஷம் இவங்க லவ் போய்கிட்டே இருக்கு. இடையில நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்கள சில பேர் விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் கூட சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவனையும் லவ்வும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையுமே அந்த கல்லூரி முடிகிற வரைக்கும் மட்டுமே இந்த பெண்ணுடைய டார்கெட் என்னன்னா, கல்லூரி முடிஞ்சதையுமே இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம வந்து கான்டாக்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துடணும். அது வரைக்கும் மட்டும் நமக்கு ஒரு சேஃப்டிக்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரஞ்சினி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரஞ்சினியுடைய போக்கு இவங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து நம்மளை சின்சியராக லவ் பண்ணுறதா அந்த பையனும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த படிப்பு முடிஞ்சதையுமே சென்னையில் 1 வருஷம் ஐடியில் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக இவங்க போகிறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே அதாவது கல்லூரியில் படித்த 2 பேர்த்தையுமே கட் பண்ணிவிட்டு சிம் கார்டிலிருந்து கான்டாக்ட்லேருந்து எல்லாத்தையுமே தவிர்த்து விட்டுட்டு அந்த ஒர்க் பண்ணுற பையன் கூட அங்கே வந்து புதுசாக இந்த பெண்ணினுடைய மேனேஜர் லெவலில் இருக்கிற பையனை கூட வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. அவங்க கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு பல இடங்களுக்கு சுற்றுறாங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த 1 வருஷம் முடிஞ்சதையுமே அந்த 1 வருஷம் டைமிங்லேயே அங்கே கூட வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே விட நீ வந்து பெங்களூரில் ஜாலியாக இருக்கலாம். நாங்கள்லாம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கிறோம். இங்கே முடிச்சதையுமே பெங்களூரில் இப்போ நம்ம 40 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம்னா பெங்களூரில் 60,000 70,000 சம்பளம் வாங்கலாம். அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட் நிறைய கிடைக்கும். வீக்கெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ஐடி கம்பெனியில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் சர்க்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே லிவிங் டுகெதரில் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்களோட ஃப்ரெண்டுகள் எல்லாமே கூட வேலை செய்கிற பொண்ணுங்கள் எல்லாமே சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ரைட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோம், இனிமேல் நல்ல லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் அந்த 1 வருஷம் முடிஞ்சு சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. பெங்களூர் ஷிஃப்ட் ஆனதையுமே அங்கே வேலை செய்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணதையுமே அங்கே இவங்களை விட ஒரு சீனியர் பையனாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவலில் போஸ்டிங்கில் இருக்கிற பையன் கூட ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரே பையன் அல்ல 4 பையன்களோட இந்த பையன் 5வது பையன். இது எல்லாமே மறைச்சிட்டு இவன் வந்து வீட்டில் இருக்கிற ஏழ்மையை வந்து இங்கே காட்டாமல் இவன் சம்பாதிக்கிற பணத்தில் பாதியை மட்டும் வீட்டுக்கு அனுப்புவான். மீதி வந்து இவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி லைஃப் நான் வந்து நல்லா ரிச்சாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைஃப்பை இவன் காமிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா வெல் செட்டிலான ஃபேமிலி. இது எல்லாமே அவன் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சொத்து நிறைய இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் இவனுடைய சொத்துக்களோ இவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துருக்கான். நான் சென்னையில் தான் இருக்கேன், என் கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அம்மா அப்பாவெல்லாம் இறந்துட்டாங்க, சித்தப்பா தான் வளர்த்துனாரு, அந்த மாதிரி எல்லாம் பல பொய்களை சொல்லி இந்த பொண்ணை வந்துட்டு லிவிங் டுகெதருக்காக ஒரு ரூம் எடுத்து தங்க வச்சு இப்படியே ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் போகுது. ஒரு 4 வருடங்களுக்கு பக்கம் இவங்க லைஃப்பை வந்து அப்படியே ரன் பண்ணிடுறாங்க. இந்த டைமிங்கில் அந்த பொண்ணு சரி இவனும் நல்லா லக்ஸரியாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்காம இந்த பையனை வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே இவங்க இந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்கிறதே அம்மா அப்பாவுக்கு தெரியுது. இவங்க அம்மா அப்பா வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கான், எந்த தப்பான விஷயங்களுக்கு எதுக்குமே போக மாட்டா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வர ஜாதகங்கள்ல இவங்க கூட சொன்னாலுமே சில ஜாதகங்கள் நல்ல ஜாதகங்கள் வந்ததையுமே அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லி தவிர்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனோட ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான்
அந்த பையனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது. அந்த திருமணம் ஆகுற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து அவன் தெரியாத அளவுக்கு கரெக்ட்டா பார்த்துருக்கான். அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருன்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய வீடெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு ஓட்டு வீட்ல தான் இருந்திருக்காங்க. இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஊர் சுத்திட்டு ரொம்ப போக்கிரித்தனமா இருந்துட்டுருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி ஸ்டைலையும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காகவும், மாத்துறதுக்காகவும் தான் அந்த பொண்ண வந்து இவன் திருமணம் பண்ணியிருக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது, உணர ஆரம்பிக்குது. இப்போ இவங்களுக்குள்ள வந்து சண்டை வருது, சச்சரவுகள் எல்லாம் அதிகமாகுது. ஆமா, நான் வந்து உன்னைய வந்து லவ் பண்ணுனது, கல்யாணம் பண்ணது எல்லாமே உன்னுடைய ப்ராப்பர்ட்டிக்காகவும், உன்னோட சொத்துக்காகவும் மட்டும்தான். மத்தபடியெல்லாம் உன் மேல எல்லாம் லவ் இல்லைன்னு சொல்லி இவன் சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இவன விட்டு நான் விவாகரத்து வாங்கணும், டைவர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா, அப்பா அவங்களுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஈரோடு. அந்த டைமிங்கில அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்க்கு அப்ளை குடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா, அவங்களோட கம்யூனிட்டி வேற, இவங்களோட கம்யூனிட்டி வேற. இது எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த பொண்ணுக்கு அதுவரைக்குமே தெரியல. இவங்க அவன் அங்க பெங்களூர்ல காமிச்ச லைஃப் ஸ்டைல் தான் உண்மையான லைஃப் ஸ்டைலு. இவனோட ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு நெனச்சுட்டு, இவங்களும் நல்லா லைஃப நம்பியிருக்காங்க. நம்பி ஏமாந்துட்டாங்க. அவங்க ஏமாந்ததனுடைய விளைவு இப்படி ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 1 வருஷம் இவங்க வீட்ல இருந்துட்டே ஒர்க் பண்றாங்க. அந்த கம்பெனிலருந்து ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்ணி அந்த கம்பெனியிலருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க டைவர்ஸ்க்கு வந்துட்டு அவனும் வேற வழி இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் குடுத்துடுறான். இவங்களும் விவாகரத்து வாங்கிர்றாங்க. விவா விவாகரத்து வாங்குனதுக்கு அப்புறம் தான் பெண்ணினுடைய எதிர்பார்ப்புகள் வந்து உண்மையாவே சொல்றாங்க. இந்த டைம்ல ஜாதகத்த வந்து இவங்க அம்மா, அப்பாவும் மறுபடியும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு எந்த மாரி திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட கேட்கும்போது, பொண்ணே ஓப்பனா சொல்லுது. ஏன்னா இவங்களுக்கு 5 ஏக்கருக்கு மேல தோட்டம் இருக்குது. நல்ல ஓரளவுக்கு ஒரே பொண்ணு. நல்ல செட்டில்ட் ஆன இது. இந்த பொண்ணு கேட்கிற எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன் ஒரே பையனா இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். இல்லாட்டி ஐடி செக்டார்ல வேலை செய்யணும். 2 விஷயம். 2வது வந்துட்டு அம்மா, அப்பாவோட வந்து திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. இவங்க கூட தான் தனியா வந்து இருக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே 2வது திருமணம் செய்யற பெண் இப்ப கேட்கறாங்க. இந்த பொண்ணு உடைய லைஃப்ல உண்மையா லவ் பண்ணவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திருச்சு. அப்படி உண்மையா லவ் பண்ணுன அந்த ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, ஏன் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ண ஐடி கம்பெனில வேலை செய்ற பையனையும் சரி, இவங்க யாராவது ஒருத்தர திருமணம் பண்ணியிருந்தாலும், இந்த பெண்ணுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறியிருக்கலாம். ஏன்னா, அவங்க எல்லாம் உண்மையாமே லவ் பண்ணவங்க. இந்த பொண்ணு தான் வந்து டைம் பாஸுக்கா பண்ணியிருக்கு. இப்படி டைம் பாஸுக்கா பண்ணுனதுனால, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. 2வது திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னா, பெண்ணும் சரி, ஆணும் சரி, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் ஏன் ஆச்சு அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மேரேஜ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணல அப்படின்னா, இந்த மாரி தவறான பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க போய் விழுந்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு லக் ஆயிரும். உங்களுக்கு அன்லக் ஆயிரும். மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம்.